நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக எங்கே உங்களோட பழைய ஸ்டைல் வீடியோஸ்லாம் இல்லை, முதல் மாதிரி நீங்கள் பேசுகிறதுலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டென்ட்டாக இது இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்டென்ட்டை தான் நீங்கள் அதிகமாக விரும்புவீங்க ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட்ஸ்க்கு அப்புறமா. ஒரு கொஸ்டினோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நபரோட ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டு மாடியிலிருந்து உங்களோட துப்பட்டா பறந்து போய் அவங்க மாடியில் விழுந்திருக்கலாம், இல்லை நீங்கள் கால் பண்ணி அவங்க உங்கள் காலை எடுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை ஆப்போசிட்டில் வரும்போது உங்களை பார்க்காம போயிருக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்து ஒருத்தவங்களோட ஒரு பகை ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. ஸோ அவங்கள நீங்கள் வந்து அக்யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எனக்கு நீ ஒரு பயங்கரமான ஒரு பெயினை, ஒரு வலியை, ஒரு இன்சல்ட்டை கொடுத்துட்ட இல்லையா, ஸோ உன்னை வந்து நான் எப்படி வந்து பழி வாங்க போகிறேன், உன்னை எப்படி டீஃபேம் பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. முடிவெடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக கமிஷன் ஆஃபீஸ் போகணும். இல்லை உங்கள் ஏரியா கமிஷன் ஆஃபீஸ் எல்லாம் அது லார்ஜ் ஸ்டெப். பேசிக்காக உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் வந்து அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச முடியுமா? அதாவது இல்லாதது கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களெல்லாம் அக்யூஸ் பண்ண முடியுமா? அங்கே உங்களை எப்படி டீல் பண்ணுவாங்க? என்னம்மா என்ன பிரச்சனை, இந்தா எழுது, என்ன பிரச்சனைன்னு எழுதுன்னு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அட்வொகேட்ஸோட ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேக்ரவுண்டோடு இருக்கீங்கன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் கொஞ்சமாக லைட்டாக கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஆனால் ப்ரொசீஜர் வந்து இதுதான். பட் ஆனால் என்ன வேணால் பேசலாம், எந்த எக்ஸ்ட்ரீமில் வேணால் டீஃபேம் பண்ணலாம், எவ்வளோ வேணால் அசிங்கப்படுத்தலாம், நொறுக்கலாம். அப்படின்னா சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க, ஒரு இடம் இருக்குது. எங்கன்னு தெரியாதா? அதாங்க யூடியூப். நம்ம யூடியூப் தான், யூடியூப் சேனல் தான். ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ அதிகமாக எனக்கு வந்து இப்போ ரீசெண்டான வீடியோஸில் வந்து வந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, விளக்கு கடை ராஜலக்ஷ்மி அம்மா பற்றின இஷ்யூவை நீங்கள் ஏன் இன்னும் பேசாமல் இருக்கீங்க, இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கே, நீங்கள் அவங்களோட ஷோரூமுக்கு போயிருக்கீங்களே, கெஸ்ட்டாக இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்களே, நல்ல ஒரு ரேம்போல் இருக்கீங்களே, ஏன் பேசாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்டீங்க. அப்போ நான் வந்து உடனே அதை பண்ணக்கூடாது இல்லையா, எந்த ஒரு விஷயமே தப்பாக இனி வந்து ஒரு சின்ன இது ஆகிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். பட் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் 2x கூட பாருங்கள், அந்த பொறுமையெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னா 2x கூட பாருங்கள். பட் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய கான்டென்ட் உங்களுக்கு தப்பாக தான் வந்து சேரும். அதே நேரத்தில் விளக்கு கடை ராஜலக்ஷ்மி அம்மாவுக்கும் பேசும் கிரகங்கள் நித்யா ராஜேந்திரன் அம்மாவுக்கும் போய்கிட்டு இருக்க அந்த இஷ்யூவை பற்றி நான் யோசித்து பேசுகிற அதே நேரத்தில் என்ன ரொம்ப பாதித்த இன்னொரு விஷயமும் இந்த யூடியூப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. லக்ஷ்மி பொட்டிக் ஆனந்தி, ஸோ அதிகமான பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து புடவை வியாபாரம் பண்ணுறாங்க, மாஸ் லெவலில் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பற்றின ஒரு வீடியோ வந்து ரொம்ப, அதாவது ஒரு விமனாக, ஒரு மதராக, ஒரு ஆண்டர்ப்ரனராக, ஒரு யூடியூபராக எனக்கு சில ஷாக்கிங் பசில்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூ மூலிமா வந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த கான்டென்ட்டை வந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். பட் இங்கே நான் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த கான்டென்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். யாருக்கும் பர்சனலாக சப்போர்ட் பண்ணி இந்த கான்டென்ட் கிடையாது. இதில் சம்மந்தப்பட்டிருக்க 4 லேடிஸ்க்குமே இதில் வந்து 4 லேடிஸ்க்குமே என்கிட்டேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, சரிங்களா? அதனால் முழுசாக பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். நான் உங்களெல்லாம் கேட்குறேன், அதாவது இப்போது நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு விமனை இன்னொரு விமன் வந்து, அது ஆணோ பெண்ணோ யாரோ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தப்பாக பேசி அவங்கள பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க, இது அப்யூஸ்மெண்ட்டு தான். அது வந்து ஃபிசிக்கலி தான் இருக்கணுங்கிறதில்ல, மென்டலியும் பண்ணலாம். மென்டலி பண்ணால் தான் இன்னுமே நொறுங்குவாங்களே, பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேடிக்கை தான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்தளவுக்கு தான் ஒரு ஹியூமனிட்டி இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு நம்மலாம் போயிட்டோமா? ஆக்சுவலி இந்த யூடியூப்பில் தான் எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குமே. அந்த இன்டர்வியூ, அந்த பர்டிகுலர் சீரியல் நடிகையோட இன்டர்வியூ பார்த்தாலே தெரியுது, இது ஒரு பர்சனல்
இது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்துங்க. ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாக அவங்களுக்குள்ள என்ன இஷ்யூவோ இப்படி ஒரு விமனை வந்து தாக்கவே முடியாதுங்க. அதாவது கணவரே அவங்களோடது இல்லைன்ட்டாங்க, இவங்க அண்ணாவே இல்லைன்ட்டாங்க. கணவரை வந்து என்னெல்லாம், அதாவது ஒரு பொம்பளையே என்ன ஒரு வார்த்தை சொல்லி டப்புன்னு அசிங்கப்படுத்த முடியுமோ அவங்களோட ஹஸ்பண்டை அதே மாதிரி சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப இன்சல்ட் பண்ண முடியும் இல்லையா? அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்த வச்சு அவங்க வீட்டுக்காரையும் அண்ணனையும் பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அவங்களோட அந்த பையனோட சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, அந்த பையனோட பர்த்டேயே அசிங்கப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இதில் எனக்கு இன்னும் ஒரு ஷாக் என்னென்னா, இவங்க மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல பேர் கொடுக்குற இன்டர்வியூஸை ஆப்போசிட்டில் உட்காந்து அந்த ஒரு விஜே ஒர்க் பண்ணுற அந்த வீடியோ ஜாக்கி, அந்த ஆங்கர் வந்து ஒரு விமனாக இருக்காங்க. அவங்க எப்படி தெரியுங்களா, சொல்லுங்கள், அப்புறம் 4 தானா, 5 இல்லையா, நாங்கள் 6ன்னு கேள்விப்பட்டோமே, இப்படி தான் கேட்டு பூஸ்ட் பண்ணி. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது சேலரி. அங்கே இந்த மாதிரி நல்லா ஸ்பைசி கான்டென்ட்ஸ் கொடுத்தா தான் அந்த பர்டிகுலர் சேனலோட ஓனர் வந்து அடுத்தடுத்த இன்டர்வியூஸ்க்கும் இந்த அம்மாவே வந்து உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் இருக்கு இல்லையா? பட் இந்த ஒட்டுமொத்த கூட்டமே வந்து வேடிக்கை பார்க்குது. எதை வேடிக்கை பார்க்குது? ஒரு விமனை இன்னொரு விமன் வந்து பேசுகிறத, அசிங்கப்படுத்துறத நின்று வேடிக்கை பார்க்குது. ரொம்ப பிடிக்குங்க விமனுக்கு, அதாவது பொம்பளைங்களுக்கு வந்து பிடிக்கும். ஒரு பொம்பளைக்கு இன்னொரு பொம்பளை அசிங்கப்படுறது பிடிக்கும். இங்கே அந்த யூனிட்டி இல்லாதனால தானே இத்தனை டைவர்சிட்டி இருக்குது. அந்த வீடியோஸ் தான் அதிகமாக ஷேர் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் அதிகமாக யாருக்கும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ ஷேர் ஆகும், கிளிப்ஸாக மாதிரியெல்லாம் ஷேர் ஆகும், சரிங்களா? இது ஃபுல்லாக பார்ப்பீங்க. அப்படி தான் அந்த கான்டென்ட்ஸ்க்கும் நீங்கள் ரீச் கொடுத்துருக்கீங்க. யாருக்குமே இங்கே வந்து தோணலைல்ல, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு யாருக்குமே தோணலைல்ல. இதில் எனக்கு எந்த விஷயம் பிடிச்சிது அப்படின்னா, ஆனந்தி, லக்ஷ்மி பொட்டிக் ஆனந்தி அவங்க வந்து இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கங்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. மறுபடியும் சொல்கிறேன், அவங்க 2 பேருக்குள்ளே என்ன அப்படி ஒரு வாய்க்கா தகராறு, பரம்பரை பகை, சொத்து பிரச்சனை ஆனந்திக்கும் அந்த சீரியல் ஆக்ட்ரஸ்க்கும் எனக்கு தெரியாது. ஆனால் ஆனந்தி ஹேண்டில் பண்ண விதத்தை நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆனந்தி பற்றி நிறையா வீடியோஸ், அவங்க பொட்டிக்கை பற்றி வந்திருக்கு. சாரி சரியில்லை, ஸ்கேம் பண்ணுறாங்க, ரொம்ப லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸை வந்து கொடுக்குறாங்க, அதிக விலைக்கு கொடுக்குறாங்க, அத்தான் ட்ரால், இந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து அவங்க மேபி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானுமே அந்த பொட்டிக் பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்ததில் வந்து அதில் நான் யாரையும் தப்பாக பேசலை, உங்களை தான் கொஷின் பண்ணியிருப்பேன். அப்போ உங்கள் மேலேயும் காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க போல் அப்படின்னு, அது வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்து டீல் பண்ணியிருக்காங்க போல் அந்த கான்டென்ட்ஸ் எல்லாம். பட் ஒரு பெண்ணை எங்கே தொடக்கூடாதோ, ஃபிசிக்கலி எப்படி பேட் டச்சுன்னு நம்ம சொல்கிறோம், மென்டலியும் அப்படி தானேங்க. டோட்டலாக, அதாவது சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணதுக்கு அவங்க வந்து ப்ராப்பராக டிஃபமேஷன் கேஸ்க்கு வந்து தயாராகி அட்வொகேட்ஸை வச்சு அக்சஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் சேனல் மேலேயும் அந்த பேசின நபர் மேலேயும் ப்ராப்பராக வந்து கேஸ் ஃபைல் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்பு முதல் கட்டமாக அதை தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதில் நான் பார்த்தேன், அவங்க சொல்லியிருந்தாங்க, இவங்க இந்த சீரியல் ஆக்ட்ரஸோட வீடியோ ஃபுல்லாக பார்க்கவே முடியல, அவ்வளோ அப்யூசிவாக இருந்தது. அது என்னமோ தெரியல, உங்களுக்கு அது பார்த்தீங்களா, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில். அதில் வந்து சொல்லியிருக்காங்க, ஆனந்தி கேட்குறாங்க, எனக்கு வந்து இவர் ஹஸ்பண்டே கிடையாது, நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து தான் நான் ஒரு இது பண்ண, என்னென்னமோ அந்த வார்த்தைகள் நான் சொல்ல விரும்பலை. இதை வந்து என்கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஸ்டாஃப் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு நீங்கள் வந்து என் மேலே என்னை பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. நான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்போது அங்கேருந்து உங்களுக்கு அழைப்பு வரும், எங்கேருந்து, ஸ்டேஷன்லேருந்து அழைப்பு வரும். அப்போ போய் உட்காரும் போது அந்த ப்ராசஸ்லாம் சாதாரணமாக இருக்காது, சரிங்களா? அவங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், எல்லாருக்கும் பேச்சு உரிமை, கருத்து உரிமைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் என்ன வேணால் பேசி ஒரு விமனை காலி பண்ணலாம், மிரட்டுறது,
கேங் சேர்ந்து டீஃபேம் பண்ணுறது, இல்லாத ஒரு விஷயத்த அவங்க ஃபேமிலி மெம்பரை வந்து ஒரு மாதிரி இழுத்து வச்சு அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள காலி பண்ணுறது, கூட வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் இவங்க கூட சேர்ந்து டைப் போட்டு சில வேலைகள் செய்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் கால்ஸ், வாட்ஸ்அப் கால்ஸு, மேபி உங்களோட பர்சனல் பேஜஸில் நடக்கும், போலீஸ் முன்னாடி நடக்காது. சரிங்களா? இதை இந்த ஒரு பிரம்மாஸ்திரத்தை வச்சு ஒரு விமனை வந்து தகர்த்துக்கிட்டே இருக்கலாம், மிரட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப நாள் செய்ய முடியாது. அப்படி அதாவது இப்போ ஆனந்தி வேற எந்த ஸ்டெப் எடுத்திருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு எண்டு வந்திருக்காது. ஆனந்தி எடுத்த இந்த ஸ்டெப் வந்து பல விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும், சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கும், விமனுக்கும், இல்லை அவங்க யாராக வேணால் இருக்கட்டும், அவங்களுக்கு நடக்கிற சில அநீதிக்கு வந்து இது வந்து ஒரு செக் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன். ப்ளஸ் பீயிங் அ பப்ளிக் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், யூடியூப் அப்படிங்கிறது முதல்லலாம் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் பற்றின எஜுகேஷ்னல் வீடியோஸாக ஃபஸ்ட்டு வந்தது. ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கணும், ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் எப்படி பண்ணணும், கார்டனிங் எப்படி பண்ணணும். அப்புறம் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் எல்லாம் ஸ்பீச் கொடுத்தாங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் விளாக்ஸ் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் ப்ரைடல் விளாக்ஸ் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸை பேச ஆரம்பித்தாங்க. அப்புறமா ஒரு ட்ரெண்டு வந்ததுங்க, ஒருத்தரை இன்னொருத்தர் கேவலப்படுத்தி பேசுகிறது, ஒரு பர்டிகுலர் ஜேர்னல். சரிங்களா? அப்புறம் ஒரு யூடியூபரை பற்றி இன்னொரு யூடியூபர் வந்து அசிங்கமாக பேசுகிற ஒரு ஜேர்னல். மேக்கப் ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரியிலையும் இது நடந்தது, இன்னுமே கொஞ்சம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு பர்டிகுலர் பீரியடில் இந்த பேய் படம் வந்து ஹிட் ஆச்சு தெரியுங்களா? அதுக்கப்புறம் ஒரு 20-30 பேய் படமாக வந்துச்சு. பருத்தி வீரன்கிற ஒரு படம் பயங்கரமான ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பருத்தி வீரன் மாதிரியே ஒரு 10 வருஷத்துக்கு, ஏன் இப்போ வரைக்கும் கூட பருத்தி வீரனோட சாயலை தொட்டே படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. இது போட்டால் ஹிட் ஆகுது, இது போட்டால் வியூஸ் வருதுன்னு தெரிஞ்சுட்டா அதை பிடிச்சிட்டு இப்போ அந்த நல்ல விஷயத்தில் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தான் நல்ல கான்டென்ட் பிடிக்கிறது இல்லையே. இந்த வீடியோ பார்த்தேன், நான் மோட்டிவேட் ஆனேன், எல்லாரையும் சொல்லலை, ஆனால் பலர் இதுதான் செய்கிறாங்க, இது நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம், அந்த மாதிரி வீடியோ ஷேர் ஆகிறதில்ல. கான்ட்ரவர்சிஸ் ஒரு சில வருஷங்கள் வந்து வனிதா விஜயகுமாருக்காகவே சேனல்ஸ் யூடியூபே ஓடிச்சு, கூகுளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ஆச்சு. அப்புறம் இந்த ரவுடி பேபி சூர்யா, சிக்கந்தர், சாதனா, இந்த மாதிரி ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு கான்ட்ரவர்சிஸ்க்காகவே யூடியூப்ஸும் அந்த யூடியூப் வீடியோஸும் ஷார்ட்ஸும் இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, ஒரு விமன் ஆண்டர்ப்ரனரை டவுன் பண்ணுறதுக்காகவே சேனல்ஸும் கான்டென்ட்ஸும் போய்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம விளக்கு கடை ராஜலக்ஷ்மி அம்மாவோட இஷ்யூக்கு வரலாம். கரெக்டாக 13th minute நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். விளக்கு கடை ராஜலக்ஷ்மி அம்மா வந்து நான் பர்சனலி மீட் பண்ணியிருக்கேன். பர்சனலி நாங்கள் நல்லா பேசிப்போம். என்னை வந்து நான் இன்டர்வியூ போயிருந்தேன் இல்லையா, பேசினேன். அதுக்கு முன்னாடியே சில எக்ஸிபிஷன்ஸ்க்கெல்லாம் அம்மா கூப்பிட்ருக்காங்க. ப்ரைடல் ஒர்க் இருந்த காரணத்தினால போக முடியல. நானும் என் பையனும் தான் அங்கே போயிருந்தோம். நாங்கள் போனப்போ உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிட்டாங்க எங்ககிட்டேயும். அந்த ஷாப்பில் அந்த ஸ்டாஃப்ஸு, அங்கே இருக்க எல்லோரும் கூட பேசுகிற சூழ்நிலைகள் எங்களுக்கு கிடச்சிது அந்த 5 மணி நேரம். நான் பார்த்த வரைக்கும் எங்ககிட்ட, அவங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட அவங்க ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப சாஃப்டாக தான் நடந்துக்கிட்டாங்க, பேசினாங்க. ஓகே. ஆனால் பேசும் பாவைகள் நித்யா ராஜேந்திரன் மேம் வந்து, அம்மா வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ராஜலக்ஷ்மி அம்மா வந்து பேசின கொஞ்சம் ரொம்பவே அப்யூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசின வீடியோ வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த வியூவர்ஸ் சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இந்த கோழி முட்டுற பழக்கம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலையா, நீங்கள் இதை, அதாவது அவங்களுக்கு தேவைங்கிறது கான்ட்ரவர்சி. அந்த மாதிரி என்கிட்ட இதை பேசுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. நம்ம இதில் எந்த தப்புமே செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நித்யா ராஜேந்திரன் அம்மாக்கிட்டேயும் பேசினேன். ஆமாம், கால் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினேன். ராஜலக்ஷ்மி அம்மா கிட்ட நான் அப்பப்போ எப்போவுமே நாங்கள் டச்லேயே தான் இருக்கோம். இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயந்தான் வீடியோ வந்திருக்கு. பட் இதுக்கு முன்னாடியுமே வேறொரு இஷ்யூவுமே இவங்க 2 பேருக்குள்ளே நடந்ததாகவும், நித்யா அம்மா சொன்னதை நான் சொல்கிறேன், நடந்ததாகவும், ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து
வெயிட் பண்ணி அவங்களோட பதிலுக்காக அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுறாங்க, இது என்னன்னு பேசுகிறாங்க, இப்படி பேசினது தப்புன்னு அவங்க என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக நான் மன்னிப்பாவது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணேம்மா. ஆனால் வரலை. அங்கேயுமே அவங்கக்கிட்டேயுமே ஆஃபீஸர்ஸ்கிட்டேயுமே கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டாங்க. அதனால நான் அதை வீடியோவாக போட்டேன் அப்படின்ட்டு நித்யா ராஜேந்திரன் அம்மா சொன்னாங்க. ஆனால் நான் நித்யா ராஜேந்திரன் அம்மா கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸை இங்கே நான் யூடியூப்லேயும் வந்து சொல்கிறேன். இப்போது பேசும் கிரகங்கள் சேனலோட கான்டென்ட் என்ன, தீம் என்ன அப்படின்னா, ஆன்மீகம்ங்கிற பேரில் யாரெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகளை விதைக்கிறாங்க, செலிப்ரிட்டிஸை யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்க போடுற ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட்ஸை வச்சு யாரெல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க, இதுதானே அவங்களோட கான்டென்ட். நான் இந்த கொஸ்டின் அவங்கக்கிட்டேயும் கேட்டேன். அப்படி பார்க்கும்போது நளினி அம்மா வச்சு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்களோட சேனல் தம்ப்நெயில்ஸில் நீங்கள் அந்த பல செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோ போட்டு தான் நீங்கள் போஸ்ட் பண்ண. அப்போது அதாவது ஒருத்தங்களை கூப்பிட்டு வர வச்சு பூஜை பண்ணி போட்டால் தான் அவங்கள யூஸ் பண்ணுறதா அர்த்தமா? அவங்க ஃபோட்டோஸ் போட்டாலே பப்ளிக் அந்த அட்டென்ஷன் கொடுத்து தான் நம்ம வர வைக்கிறோங்கிறது தானே உண்மை. இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் நான் போடுறேன் அப்படின்னா உங்களை பற்றின ஒரு வீடியோங்கிறனால டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. ஏதோ ஜெயந்தி பேசியிருக்காங்க டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. அப்போது அது உங்கள் சைடில் நீங்கள் அது பண்ணுறது கரெக்டானு கேட்டேன். ரெண்டாவது, வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போது இந்த மாதிரி ஒரு கேட்க முடியாத ஒரு ஆடியோவை லான்ச் பண்ணுற அந்த வீடியோவில் கூட ஜோசியம் பார்க்க ஃபார் அஸ்ட்ராலஜி கான்டாக்ட் அப்படின்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே ஸ்க்ராலிங்கில், அதுவுமே ஒரு வியாபாரம் தான். மூணாவது, இப்போ நீங்கள் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னு வரும்போது உங்களோட சேனல் வந்து ஏன் மானிட்டைஸ் பண்ணுறீங்க? மானிட்டைஸ் பண்ணால் தான் வியூஸ் போகும், வியூஸ் போனால் தான் டாலர்ஸ் வருங்கிறது எல்லா யூடியூபர்ஸ்க்கும் தெரியும். நீங்களும் அப்போது இந்த மாதிரி இவங்களோட முகத்தை காமிச்சு அந்த வீடியோ ரன் ஆகும்போது அந்த வீடியோஸ் தான் இன்னுமே நல்லா ரன் ஆகுது. அதிலிருந்து வர டாலர்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது அப்போ அதுவுமே ஒரு பக்காவான ஒரு பிஸ்னஸ் தான். அவங்க ஒரு வகையில் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு வகையில் பண்ணுறீங்கம்மா. ரெண்டாவது, நான் அவங்கக்கிட்ட சொன்னதான் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த யூடியூப்பில் வந்து இந்த வியூஸ் கொடுக்குற ஒரு மோகம், ஏன்னா இந்த தப்பை நானும் பண்ணியிருக்கேன். அது வியூஸ்க்காக நான் ஸ்டார்டிங்கில் நான் பண்ணலை. பட் அது அடுத்தடுத்து அப்படி நம்மளை இழுத்துட்டு போகும். எப்படின்னா, ஒருத்தங்களை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி நம்ம ஆதங்கத்தில் நம்மளுக்கு எனக்கு நடந்ததை நான் பேசினேன் லைவாக பேசும்போது, அது பயங்கரமான ஒரு ரீச் போகும்போது அடுத்து இன்னும் பேசுங்க சூப்பர்மா வாவ்மான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னு சிலர் வந்து இருப்பாங்க. அது பாசிட்டிவாகவும் அவங்க சொல்லலாம். ஆனால் நம்மளுக்குள்ளே அந்த டொப்பமைன் என்ன பண்ணுன்னா, ஓகே அடுத்து இதை பண்ணலான்னு. ஆனாம்மா வேண்டாம், இது ஒரு நெகட்டிவான ஒரு டொப்பமைன் தான். இது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து இந்த நெகட்டிவிட்டி உங்களை பாதிக்கலாம். உங்களுக்கு ஒரு மனவலியை, தீராத மனவலி எப்பவுமே கொடுக்கலாம். ஏன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்கள் ஒருத்தங்களை இந்த மாதிரி பேசுகிறத எக்ஸ்போஸ் பண்ணுறத பார்த்துக்கிட்டு தான் அது அவங்களும் சொன்னாங்க, பேசினாங்க. பட் அவங்க சைட்லேயும் நிறையா சாலிடான ரீசன்ஸ் இருந்தது அந்த ஆடியோவை போட்டதுக்கு. பட் ராஜலக்ஷ்மி அம்மாவோட சைடில் நான் அம்மாக்கிட்டேயும் இதை நான் சொன்னேன். நிதானத்தை தவறிட்டாங்க. தன்னோட நிதானத்தை என்னைக்கு ஒருத்தன் தன்னோட நிதானத்தை இழக்கிறானோ அவன் பெரிய தப்பு செஞ்சுருவான். ஸோ பல தவறுகள் தீர்க்க முடியாத மாற்றவே முடியாத தவறுகள் நிதானத்தை இழக்கும் போது தான் நடக்கும். அப்படி தான் நடந்திருக்கு. பட் அங்கே ஏன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பண்ணது தப்பு தான். அந்த மாதிரி வேர்ட்ஸ் பேசினது ஒரு விமனை யாரை பேசியிருந்தாலும் தப்பு தான். ஆனால் ராஜலட்சுமி அம்மா அது ஏன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்கிறேனே. 2 பேர்ட்டையும் பேசினதுக்கப்புறம் என்ன அவங்க இன்வைட் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட ஸ்டுடியோவுக்கு இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணாங்க இல்லையா, அப்போ அம்மா கிட்ட நான் கேட்டேன். ஃபஸ்ட்டு என்ன கூப்பிடும்போதே வரவங்க எல்லாம் ஜாம்பவான்ஸ், பெரிய பெரிய வடிவக்கரசி அம்மா, நளினி அம்மா, இந்த மாதிரி வராங்க. நான் வந்து ஒரு கத்துக்குட்டி. நான் வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப நம்பிக்கை. பட் என்னை வந்து ஏம்மா வைமா அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்போ அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? வாராகி அம்மனை பற்றி ஒருத்தங்க தப்பாக பேசும்போது, வாராகியோட பக்தைகளே இப்படிதான் ஒருத்தங்க பேசும்போது, நீ ஒருத்தி தான் ஜெயந்தி நீ பேசணுமா, எனக்கு அது உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது,
பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்கங்க. நான் இது ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் பேசினதுக்கப்புறம் தான் நாங்கள் பேசினோம் அப்படின்ட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி அது எனக்கு பிடிச்சது. நீங்கள் நின்னீங்க இல்லையா, அந்த தைரியம். கடவுள் ஒருத்தங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் போல்டாக பேசுனது எனக்கு பிடிச்சதுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போது அவங்க வந்து உண்மையாகவே ஒரு வாராகி பக்தை ராஜலக்ஷ்மி அம்மா. அதை நான் வந்து ஆத்மபூர்வமாக உணர்ந்திருக்கேன். அவங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே அப்படி பார்த்தா எவ்ரிதிங் இஸ் பிஸ்னஸ். இப்போ என் வீடியோவும் இப்போ மானிட்டைஸ் ஆகுது, ஆட்ஸ் ரன் ஆகுதுன்னா இதுலேயும் எனக்கு திஸ் இஸ் ஆல்சோ பிஸ்னஸ். ஓகே. ஆனால் கடவுள் வந்து சிலை தன்னுடைய ஒரு ரூபத்தை வந்து ஒருத்தங்க கையிலேருந்து இன்னொருத்தங்க கைக்கு கொடுக்குற ஒரு மீடியேட்டராக ஒரு 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 பெண்ணை வந்து ஒரு ஆணை வந்து கடவுள் சூஸ் பண்ணுறான் அப்படின்னா தட் இஸ் பிராப்தம். அந்த பிராப்தம் அவங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். அந்த அந்த பக்தியை பற்றி அவங்க பேசினனால அவங்க வந்து கொஞ்சம் இதை வச்சு பண்ணுறேன் அப்படின்னு என்னை ரொம்ப இது பண்ணுறது, நம்ம கடைக்கு வரவங்களை இப்படி பேசும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். ஏன்னா என்கிட்ட பேசும்போதும் அதை வருத்தப்பட்டு அதை தான் சொன்னாங்க. இதனால் அவங்க பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க பேசினது தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒருத்தங்களை இன்னொருத்தங்க வந்து அப்பாண்டமாக பழி போட்டு அசிங்கப்படுத்துறத பற்றி கையை தட்டி ஐயோ அம்மான்ட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் என்கரேஜ் பண்ண அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்க்குறீங்களோ ரெண்டுமே பெண்கள் தான். நீங்கள் ட்ரிகர் பண்ண 2 பேருக்குமே பயங்கரமான ஆபத்து இருக்குது. நீங்கள் புடவை வாங்குங்க, வாங்காமல் போங்க, அவங்க சேனல் பாருங்கள், பார்க்காம போங்க. பட் இதை வந்து அதை பற்றி பேசுனேன், அதை பார்த்தியா, இது எப்படின்னு பார்த்தியா, இது வேண்டாமே. நான் உங்களுக்கெல்லாம் சொல்லட்டுமா, எனக்கு நீங்களாம் அவ்வளோ ஃபார்வர்ட் பண்ணீங்க. பல டைம் யோசித்து தான் இந்த எல்லா கான்டென்ட்ஸையும் நான் ஃபுல்லாக பார்த்தேன். இது எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவிட்டி நம்மளுக்குள்ளே கொடுக்கும். உங்களுக்கெல்லாம் உண்மையாகவே அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆக மாட்டேங்குதா? மோட்டிவேஷ்னல் கான்டென்ட்ஸ் பார்த்து பாருங்கள். லைஃப்பை எப்படி மாற்றுறது, ஒரு 30 days சேலஞ்சு, மெடிடேஷன் வீடியோஸு, இல்லை ஜேர்னலிங் பற்றினது, இல்லை ஆன்மீகம் சம்மந்தமான கடவுள் நடத்தின மிராக்கிள்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்து பாருங்கள். ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு, மூடநம்பிக்கை வேறு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் உங்களோட தப்பு. நல்ல கான்டென்ட்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆறா உங்களுக்கும் உங்களை சுற்றியும் இருக்குங்க. அதுக்கு பெரிய ஒரு நல்ல வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி கான்டென்ட்ஸை பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை என்கரேஜ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ நானும் எனக்கு நடந்ததை நான் சொன்னதுலே வந்து நானே வருத்தப்பட்டிருக்கேன். என்னமோ நம்ம அந்த வழியை அனுபவிச்சிட்டோம், அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சிருக்கவே வேண்டான்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட இருக்கணும். அந்த கான்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஏன்னா வேண்டாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு ஜனங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். நம்ம ஒரு தப்பு பண்ணோமா, அதுக்கான பிராயச்சித்தமும் நம்மளே பண்ணணும் அப்படின்னு நான் மனசார ஃபீல் பண்ணேன். எதுக்கு அந்த துரோகங்கள், குத்துன கத்தி, அந்த பெயின், அந்த மார்க்லாம் எனக்கு இருக்கட்டும், பரவாயில்ல, திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் எடுத்துட்டேன். பட் அந்த வீடியோ வந்து ஓ மை காட். ஸோ யாரையும் மிரட்டி உருட்டி தப்பாக வந்து பேரை கெடுக்கலாங்கிற மாதிரிலாம் இறங்கி இனி இந்த சொசைட்டி ஒன்று அமைதியாக இக்னோர் பண்ணிட்டு போகிறது ஒரு வழி. ஆனால் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கேங் சேர்ந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே சிதைச்சிராதா? யோசிச்சு பாருங்க. சட்டம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். ஸோ நன்றி. சாய்ராம்.